விவரங்களை செய்தியாளர் நௌஷாத் விரிக்க கேட்கலாம். நௌஷாத், வணக்கம். விவரம் என்ன? நேற்று தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 110 விதியின் கீழ் மிக முக்கியமாக தன் ஆட்சிக்கு வருவதன் முன்பாக பரந்தூர் விமான நிலைய அமைப்பது தொடர்பாக எதிர்ப்பு தெரிவித்து 1000 நாட்களாக போராடி விவசாய சந்தி நிச்சயம் ஆட்சிக்கு வந்தால் இந்த பரந்தூர் விமான அமைக்க உறுதியளித்திருந்தார். அதற்கு ஏற்றப்போல் தற்போது நேற்று 110 விதியின் கீழே பரந்தூர் விமான திட்டம் என்பது ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். மிக முக்கியமாக அதுக்கு பல்வேறு விவாதங்கள் எழுந்திருந்தாலும் கூட அந்த திட்டத்தை ரத்து செய்து ஒட்டி பல்வேறு விவசாயிகள் அங்கு இனிப்புகளை வழங்கியும் பட்டாசு வெடித்துகளும் அந்த பகுதியில மகிழ்ச்சி வெளிப்படுத்துவதை பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில இன்று அந்த விவசாயிகள் நெற்கதிர்களும் கழுத்தில் குறிப்பாக விவசாயி துண்டுகளை பச்சை துண்டுகளை அணிந்து கொண்டு முதல்வரை சந்திக்க நன்றி தெரிவிக்க வந்திருப்பது மிக முக்கியம் ஒன்றாக பார்க்க முடியும். என்றால் தொடர்ந்து அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக விவசாயிகளை தனித்தனியாக சந்தித்து விவசாயிகளுடைய கோரிக்கைகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய நீர் ஆதாரம் மற்றும் விவசாய நிலங்கள் முழுமையாக பாதிக்கப்படுவதை தொடர்ந்து அவர்கள் கேட்டறிந்து நிச்சயம் தங்களுக்கான நடவடிக்கை ஆட்சிக்கு வந்தவுடன் நிச்சயம் அந்த திட்டத்தை ரத்து செய்ய தெரிவித்திருந்தார். ஆனால் இதுக்கு முன்பாக திமுக ஆட்சியை பொறுத்த வரைக்குமே திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக அங்களுடைய மக்களுக்கு நிலங்களுக்கான நஷ்டீடு கொடுக்கப்பட்டு எல்லாம் செய்தாலும் கூட தற்போது திட்டம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் மேலும் இது மாற்று ஏற்பாடு செய்யப்படவில்லை என பேரவையில் விவாதம் இருந்தாலும் கூட இன்று அந்த திட்டத்தை வரவேற்று மிக முக்கியமாக அந்த மக்கள் தற்போது விவசாய மக்கள் சென்னை தலைமைச் செயலகத்திற்கு முதல்வருக்கு நன்றி தெரிவிக்க வருகை புரிந்திருக்கிறார்கள். குறிப்பாக முதல்வருடன் பேசி கலந்தாலோசித்து அவருக்கு மிக முக்கியமாக பல பரிசு பொருளை கொண்டு வந்து வருகை காட்சிகளை பார்க்க முடிகிறது. பிறகு பத்திரிகையாளர் சந்திப்பாக எதிர்பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி நௌஷாத்.